பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் 1:45 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானாகிய இயேசுவே என்றார். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமா என்றார். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த அருமையான வார்த்தை, இது இயேசுவை குறித்து பிலிப்பு சொன்ன சாட்சி. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டில் மோசேவும் தீர்க்கதரிசிகளும் ஒரு மேசியா வருவார், ஒரு இரட்சகர் வருவார், உங்களை காப்பாற்ற வருவார், இந்த உலகத்தின் மெய்யான ஆட்டுக்குட்டி ஒருவர் வருவார் என்று அவர் சாட்சி கொடுத்ததை அப்படியே இந்த காலகட்டத்தில் நாங்கள் கண்டோம் என்று அவர் நாசரேத் ஊரை குறித்து, நாசரேத் ஊரில் இருக்கிற இயேசுவை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். நாத்தானிடத்தில் வந்து சொல்லுகிறார், இப்பேற்பட்ட ஒரு இரட்சகரை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்று அவர் சொல்லும் பொழுது, அப்பொழுது நாத்தான்வேல் சொல்லுவாரு, எப்பா, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும், ஹல்லேலூயா, எதனா ஒரு நல்லது அந்த ஊர்ல நடக்குமா, ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குமா, அங்க சான்ஸே இல்லை, அங்க நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். சொன்ன உடனே பிலிப்பு சொல்றாரு, நீர் வந்து பாரு, அவர் செய்த அற்புதத்தை பாருங்க, அவர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார், அவர் நமக்காக அந்த நாசரேத்திலிருந்து வந்திருக்கிறார் பாருங்க நீங்க என்று ஒரு சாட்சி கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வீடுகளில், உங்கள் ஊர்களில், இல்லை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என் வாழ்க்கை அழிந்து போச்சு, என்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் இருக்காது, கசந்த வாழ்க்கை, ஸோ என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய முடியுமா, இல்லை எங்கள் ஊரில் இந்த காரியம் செய்ய முடியுமா, பாருங்க, யாதொரு நன்மையும் இங்கே வருமா. ஒரு வேளையில் புறஜாதிகள் கூட சொல்லிக்கிறான், அந்த வீடு நாசமான வீடு, அந்த வீடு மோசமான வீடு, அந்த வீட்டில் எதுவுமே நடக்காது, இந்த மனுஷர்கள் மோசமானவர்கள், இவருடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அப்படின்ட்டு பல பழமொழியாகவும் தேவையற்ற வார்த்தைகளும் பேசி உங்கள் வீடுகளிலோ உங்களை சார்ந்தவர்கள் எதையாவது சபித்து இருந்தாருங்கன்னா நீங்க அதை குறித்து கவலைப்படாதீங்க. சோ அவர் சொல்லுகிறார், யாதொரு நன்மையும் இந்த இடத்துல வருமா, வரத்துக்கு வாய்ப்பே இல்லையே, வாய்ப்பு இல்லாத இடத்துல தான் இயேசு கிறிஸ்து வருவார். ஹல்லேலூயா. வசனமே சொல்லுகிறது, பாவியை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார். பாவி நரகத்துக்கு போகக்கூடியவன், அவனுடைய வாழ்க்கை பாழாய் போச்சு, அதை துளிர் விடவே முடியாத ஒருத்தவன், அவன் நரகத்துக்கு போகக்கூடிய அந்த பர்சனை ஆண்டவர் ரட்சித்தார். அவர் தம்முடைய ரத்தத்தை கொடுத்து ரட்சித்து பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தினது எவ்வளவு உண்மையோ அந்த உண்மையான காரியம் தான் இன்றைக்கு சொல்லுகிறார். இந்த இடத்துல நன்மை வரும். இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, சோ நன்மையே வராதுன்னு எல்லாருக்கும் நினைப்பாங்க, இவனுக்கு எதுவுமே நடக்காது, இவளுக்கு எதுவுமே நடக்காது, இவங்க லைஃப்ல ஒரு புது மாற்றமே வராது, ஏன்னா இது நாசமான ஒரு வாழ்க்கை, இது வந்து மோசமான வாழ்க்கை, இது பாழாய் கிடக்கிற ஒரு நிலம் என்று நம்ம சபித்திருக்கலாம். ஒருவேளை சாபம் நிறைந்த ஒரு இடத்துல கூட நீங்க இந்த நேரத்தில் இருந்து இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த உணர்வு இருக்கும் என்றால் இன்றைக்கு சொல்லுகிறார், யாதொரு நன்மை வராது என்று சொன்னது தெய்வம் அல்ல, சொன்னது ஒரு மனுஷன். ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தையை கர்த்தர் அபத்தமாக்கி போடுவார். உங்களை பார்த்து யாராவது ஏதாவது சபித்திருந்தார்களா, யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை நீ விளங்கவே மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க சந்தோஷப்படுங்க, ஏன்னா அந்த வார்த்தையை மாற்ற கர்த்தர் ரெடியா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் ரட்சகர் என்று என்றைக்கு நீ ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கே ஆண்டவர் உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ரூத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அவளுடைய வாழ்க்கை பாழாய் போனது, கணவரை இழந்தவள். சோ இனிமே அவளுடைய வாழ்க்கையில வசந்தமே இல்லை, இனிமே ஒன்றும் இல்லாத ஒரு நன்மையே காணாத ஒரு பிள்ளையாக அவள் காணப்பட்டாள். ஆனால் கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில் உள்ளே வந்த மாற்றத்துல மிகப்பெரிய அற்புதமும் அதிசயம் உண்டானது. அவளுடைய வாழ்க்கை மலர்ந்தது. அவளுக்கு திருமண காரியங்களை கர்த்தர் ஒழுங்கு பண்ணினார், அதிசயத்தை காண செய்தார். தாவீதின் குமாரன் என்னப்படுகிற அளவுக்கு அந்த சந்ததியை உருவாக்கி கர்த்தர் மகிமையில நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, பாழாய் கிடக்கிறது தேர்தலடை செய்வேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏசாயால உங்களுடைய வாழ்க்கையை தேர்தலடை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசுவை நம்பி வந்தவர்களுக்கு அற்புதம் உண்டு. யாதொரு நன்மையும் வராது என்று யாரெல்லாம் உங்களை பார்த்து சொன்னார்களோ, உங்கள் வீடுகளில் நன்மை நடக்காது என்று சொன்னார்களோ, அவர்களுக்கு முன்பதாக உங்களை சாட்சியா நிற்க பண்ணுவார், அதிசயங்களை காண செய்வார். ஆண்டவர் தாமே உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அநேகருக்கு மத்தியில் பிலிப்பு சொன்னது போல, வந்து பாருங்க இயேசு எவ்வளவு பெரிய அற்புதம் செய்கிறார் என்று நீங்களே சாட்சி கொடுக்கும் விதமாக பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில மாறும். ஆமென். இப்பொழுதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி, ஆண்டவரே, யாதொரு நன்மையும் அந்த வீட்டில் நடக்காது, பாழாய் போச்சு, இந்த வீடு அவ்வளவுதான் என்று யாரெல்லாம் கலக்கத்தோடு இந்த வேளையில் இருக்கிறார்களோ, இல்ல ஆண்டவரே, நீர் வந்த இடத்துல ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளிட வல்லவராய் இருக்கிறீர், அற்புதங்களை செய்ய ஆண்டவரே வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிற இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தில் வல்லமைகளோடு ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து வழிநடத்தும், எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாய் மாறச் செய்யும், கூடவே இரும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இப்போதும் கர்த்தாவே ஆண்டவரே, வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே பயத்தோடு யாராகிலும் இருப்பார்கள்
இருக்கிறார்கள் என்றால் இப்பொழுதே ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தை வைத்து பூரண சுகத்தை கட்டளிடுவீராக. நானே பரிகாரி என்று சொன்னீரே ராஜா, பிள்ளைகளுக்காக நீர் யாவும் செய்ய வல்லவராய் இருக்கிறேன். இறங்கி வந்து அற்புதத்தை செய்யும், சுகத்தோடு காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.